ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணுன்ட்டு ஆசை, ஃபைனலாக இன்றைக்கி நான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 வருஷம் முன்னாடியோ 2 வருஷம் முன்னாடியோ இல்லை எப்போ அப்லோட் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோ வச்சுட்டு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி எடுக்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தவறாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம 25 சப்ஸ்கிரைபர்ஸ் க்ராஸ் பண்ணியிருக்கோம். உங்களால் என்னால் பண்ணிக்க முடியாது. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பழைய வீடியோஸ்லேருந்து எப்படி நம்மளுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் எடுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாருக்கிட்ட யூடியூப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கின்னு உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு இப்படி தான் வரும். ஸோ வந்த பிறகு சைடில் வாங்க, சைடில் வந்துடுங்க. இங்கே கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு இருக்கும், இங்கே கம்யூனிட்டி டேப்ன்ட்டு. ஸோ இதை வச்சு தான் நம்மளால் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், வீடியோ செக்ஷன் போங்க, சால்வ் பை கொடுத்துட்டு ஓல்டஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்ம பழைய வீடியோஸு நம்ம எப்படி நம்ம அப்லோட் பண்ணிக்கிறோமோ ஆர்டராக வந்துட்டு நம்மளுக்கு 1 2 3 வந்துடும். ஸோ இந்த வீடியோ இருக்குல்ல, ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இதை நான் கம்யூனிட்டி டேப்பில் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே ஷேர் கொடுத்துட்றேன். ஷேரு இப்போ பாருங்கள், ஏதாச்சும் ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படி இங்கே போடுறேன். ஸோ இங்கே போட்டு பிறகு இங்கே போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பப்ளிக் வச்சுக்க டைமிங்கை கூட போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நம்மளுக்கு யாரும் உங்கள் சேனல் மெம்பர்ஷிப் இருந்துச்சுனாக்கா உங்கள் சேனலில் வந்துட்டு யாராருக்கு வந்து போகணும், ஸோ பிளாட்டினம் லெவலா, கோல்டு லெவலா, சில்வர் லெவலா, பிரான்ஸ் லெவலான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதம் இல்லை பப்ளிக்காவோ இல்லை மெம்பர்ஷிப் ஏற்ற மாதம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதை ஜஸ்ட் ஜென்ரலாக இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ போஸ்ட் பண்ணுற பிறகு இங்கே கம்யூனிட்டி செக்ஷனுக்கு வந்துடுங்க, இங்கே ரிஃப்ரெஷ் கொடுங்க. நான் இங்கே போட்டு அந்த போஸ்ட்டை வந்துடும். ஸோ இங்கே வந்துட்ட பிறகு இதுதான் நம்மளுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வரப்போகுது. ஸோ அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், என் அக்கௌண்ட்டை இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். இங்கே ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நான் ஏதாச்சும் ஒரு புது அக்கௌண்ட்டோ இல்லை பழைய அக்கௌண்ட்டோ யூஸ் பண்ணுறேன், பட் வேறு அக்கௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வாங்க, இங்கே வந்த பிறகு என்னுடைய போஸ்ட்டு நான் இப்போ தான் போட்டுக்கிறேன். ஸோ அக்கௌண்ட்டு இங்கே மாறி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எடுத்த உடனே சப்ஸ்கிரிப்ஷன் டேப்பில் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு சில பேர் பார்ப்பாங்க. இல்லையா, இந்த ரெட்மி நோட் 4 பேட்டரி லைஃப் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. நம்மளுக்கு 2 விதமான வியூஸ் இங்கே வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணால் மட்டும் போதும், நம்மளுக்கு இந்த வியூவை இங்கே ப்ளே ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க, இல்லை லைக்கு கொடுத்துப்பாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வியூஸும் வருது, சப்ஸ்கிரைபர்ஸும் வருது. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் வச்சு எவ்வளவோ நம்ம செய்யலாம். திருப்பி நம்ம அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு விதமாக நம்ம எப்படி வந்து வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி போட்டு நம்மளால வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை எடுக்க முடியும். ஸோ இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி சில வியூஸ் எல்லாம் நான் அங்கே போட்டு வச்சுக்கிறேன் ஸ்டோரிஸை. ஸோ இது என்னோட செகண்ட் சேனலில் நீங்கள் பார்க்கலன்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணால் போதும், என்னோட செகண்ட் சேனலுக்கு இது கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஸ்டோரியிலேருந்து நம்ம கம்யூனிட்டி செக்ஷன்லேருந்து நம்ம வியூஸ் எடுத்துக்க முடியும். இங்கே பாருங்கள், நான் ஒரு ஸ்டோரி மட்டும் இல்லை, நம்ம எத்தனை ஸ்டோரி வேணால் போட்டுக்கலாம். நான் போட்டு இப்போ எக்ஸ்பயர் ஆகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். உங்கள் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 7 டேஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் நம்மளுக்கு அந்த ஸ்டோரி டிஸ்டர்ப் ஆகிடும், ஸ்டேட்டஸ் டிஸ்டர்ப் ஆகிடும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 7 டேஸில் இந்த ஸ்டோரி வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஒரி பண்ணியும் தேவையில்லை. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு நீங்கள் ஸ்டோரி போஸ்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வீடியோ ஷேர் பண்ணி நம்ம வியூஸோ அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி டேப் இல்லைனாக்கா அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்ட்டு நான் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அது இந்த வீடியோக்கு ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் வேணாம். ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் தரேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த கம்யூனிட்டி டேப்பை நம்ம எப்படி நம்ம சேனலுக்கு எனேபிள் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்ட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வியூஸ் அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். யூடியூப் சேனல் யாராவது வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சேனல் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம அப்படி பிடிச்சி நான் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணிச்சிங்க, நான் கீழே லிங்க் தரேன். அப்படியே நான் எங்கே சர்ச் பண்ண வருவேன். அவங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் வச்சு கேட்கலாம், அதில் முடிஞ்ச வரைக்கும் நான் பாய்ஸில் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.